இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், அதன் 22வது வசனம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நாம் பார்க்க வேண்டியது அன்பை பார்த்தோம், சந்தோஷத்தை பார்த்தோம். இனி சமாதானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சமாதானம், வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில துன்ப பாதைகளும் ஒரு பிரச்சனை பாதைகளும் அவன் இருக்கும்போது அவனை குறித்து நீ சமாதானமா இரு என்று சொல்லுகிறார். நாம் சமாதானமா இருக்கும்போது தேவன் அந்த காரியங்களிலே ஒரு யுத்தம் செய்து அந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் வர பண்ணுவார். அந்த காரியத்தை கைகூடி வர செய்வார். சில தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளிலே நாம் சமாதானமா இருக்க வேண்டும். அதை குறித்து ரொம்ப ஆராய்ந்து கொள்ளாமல் சமாதானமா இருக்கும்போது தேவன் அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நம்ம அதை இருதயத்தில் போட்டு அதிகமாய் இதை பண்ணாமல் அலட்டாதபடிக்கு அதை நாம் சமாதானமாய் இருந்தால் அதை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.